வெயிட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நடந்தது தான் இப்படி உங்களுக்கு மோஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டே எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபீவரிஷோட ஸ்டார்ட் ஆச்சு. 2 நாள் ஊர் சுற்றி செம ஃபீவர் வந்துருச்சு. ஸோ மார்னிங் எழுந்து மாத்திரை போடணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரெட்டை எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எங்கள் சித்தி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு. அதனால் வந்து கடகடான்னு வெஜ் பிரியாணி செஞ்ச காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து அந்த ப்ரெட்டும் அந்த டீயும் தான். அதை முடிச்சுட்டு வந்து சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வந்து வெஜ் பிரியாணி செஞ்சாச்சு. கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் வந்து வசந்த் என்னோடய பையனுக்கே வந்து நான் லஞ்சு கொடுத்து அனுப்பல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீவராக இருந்தது. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் ரெஸ்ட் மூடில் இருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்சம் உடம்புலாம் தயாரான உடனே ஆவியெல்லாம் பிடிச்சேன். கொஞ்சம் தலை ஹெட்டேக்காக இருந்தது. மெயினாக வந்து தலைவலி தான் அதிகமாக இருந்தது. சரி ஆவி பிடிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பிடிச்சி ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது. ஈவினிங் போல் வந்து கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் கடன்னு வந்து வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். டேப்லெட் போட்டு ரெக்கவர் ஆன உடனே நம்ம டியூட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. நான் அப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்னை திட்டிகிட்டே இருந்தார். இன்றைக்கி எதுக்கு நீ வீடு துடைச்சிட்ருக்க, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு. நமக்கு தான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாவே நம்ம வந்து வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோமே, தானே இந்தியன் மாம். அதனால் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து என்னோடய சிஸ்டர் வந்து விசிபிளாபாத் வந்து கர்நாடகா ஸ்டைலில் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க நேட்டிவ் வந்து கர்நாடகா. அது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது வந்து டேஸ்ட் பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோடய பையனுக்கும் கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. வெளியே போயிட்டு இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு பூ அப்புறம் விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ப்ரெட்டு அப்புறம் சாண்ட்விட்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டீ கடைக்கு இல்லை ஹோட்டலுக்கு அந்த மாதிரி போகும்போது நான் வந்து ஸ்லோ ஈட்டர். நான் வந்து ஸ்லோவாக சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஹோட்டலை விட்டு வெளியில் போய் நின்றுப்பார். நீ பொறுமையாக சாப்பிட்டுவோமா, நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பார். நம்ம அவசரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் சீக்கிரமாக வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த சாமி விளக்கு ஏற்றிடலாம். ஏன்னா இன்றைக்கி தீபம் இல்லையா, ஸோ அதனால் தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கையும் ஏற்றி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வந்து பரணி தீபத்துக்கு வந்து முக்கியமாக 5 விளக்கு ஏற்றணும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 5 விளக்கு ஏற்ற வேண்டியது இருந்தது. அதனால் இன்றைக்கி 5 விளக்கு மட்டும் சிம்பிளாக ஏற்றி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டே வந்து இப்படி தான் கடகடன்னு ஆரம்பித்து படபடன்னு முடிஞ்சது. அதனால் தான் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய். மறுபடியும் உங்களை நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன்.